ஹலோ மக்கள், Feb 26 இதோட சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் சரச்சந்திரா வந்து ககன் பூமியோட முதல் கல்யாண பத்திரிகையை வந்து கேபிக்கு வைக்கிறாரு. உடனே அவர் வாங்க மாட்டேன் அப்படின்றாரு. உடனே சரச்சந்திராக்கோ வருது, உனக்கு என்ன அவ்வளோ திமிராயிடுச்சா, ஏன் நீ உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்துட்டுருக்கு ரெண்டு பேர்த்துக்கும். அப்புறம் கேபி சொல்கிறாங்க, இல்லை இதுக்கு பூமியோட கல்யாணம், நீங்கள் முதல் பத்திரிக்கை வந்து தங்கச்சிக்கு தான் வைக்கணும், ஷோபா தங்கச்சிக்கு தான் வைக்கணும், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க தான் பூமிக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படி இப்படின்னு எமோஷ்னலாக பேசுகிறாங்க. உடனே சரச்சந்திரா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இல்லை நடக்காத கல்யாணத்துக்கு நான் இதுக்கு என் ஷோபாவை ஏமாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உடனே வெளியே காட்டிக்காமல், ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் கேபி, நீ நல்ல வேலை எனக்கு ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரா ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு பத்திரிக்கையை வச்சு இது நம்ம பொண்ணு பூமியோட கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிவிட்டு அதுக்கடுத்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இது கல்யாணம் எப்படியும் நடக்க போகிறது கிடையாது, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பத்திரிக்கை, அதுதான் வந்து அந்த நட்சத்திரா மாற்றி வச்ச பத்திரிக்கை, அதுதானே மருதானியில் ரெண்டாவதாக வச்சுருந்தாங்க. திரும்ப ரெண்டாவது பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வந்து கேபிக்கு கொடுக்குறாரு. உடனே மருதானியில் சொல்கிறாங்க, நீங்கள் முதல்ல பத்திரிக்கையை திறந்து எல்லாருக்கும் என்ன போட்டிருக்கு என்னதுன்னு சொல்லிட்டு விரித்து காட்டிட்டீங்கன்னா எல்லோரும் பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இடையில இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து ரெண்டாவது பத்திரிக்கை கேபி கொடுக்க வராங்க. அப்போயும் மருதானியில் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அப்புறமா சொல்கிறாங்க, அதான் சித்தி இவ்வளோ நேரம் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் தான் திறந்து எல்லாத்துக்கும் காட்டுங்களேன் அப்படின்னாங்க. உடனே சரச்சந்திரா சொல்கிறது, ஏன் அப்புறோட செலெக்ஷன் இன்றைக்கி தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திறந்து பார்க்குறாங்க. அதில் நட்சத்திரா ஃபோட்டோ இருக்குது. உடனே அதுக்கடுத்து கோவம் வந்துடுது, இது யார் பண்ண வேலை அப்படின்னு கத்துறாங்க சரச்சந்திரா. உடனே இது வந்து நட்சத்திரா ரூம்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன், அவன் ரூமில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நட்சத்திரா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே அவங்க வர, என்ன காரியம் பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னா, என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அந்த நட்சத்திரம் மாற்றி வச்சிருந்த பத்திரிக்கை வந்து எல்லார் கைக்கும் போயிட்டு வருது. இதில் இடையில செரி ஒன்று பண்ணியிருப்பான். என்ன பண்ணியிருப்பான்னா, நட்சத்திரா முதல்ல அந்த ஃபோட்டோ மாட்டி விட்றதெல்லாம் செரி வெளியேருந்து பார்த்துருப்பான். திரும்ப அவள் குளிக்க போனோன்னா அவன் வந்து செரி வந்து அவனோட ஃபோட்டோவாக ககன் ஃபோட்டோவுக்கு மேலே ஒட்டியிருப்பான் இந்த பத்திரிக்கையில். உடனே இப்போ வந்து ககன் ஃபோட்டோவுக்கு மேலே செரி ஃபோட்டோவும் பூமி ஃபோட்டோவுக்கு மேலே நட்சத்திரா ஃபோட்டோவும் இந்த மாதிரி இருக்கும். உடனே அதுக்கடுத்து இதை தான் எல்லோரும் பார்த்துருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து நீ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னா நட்சத்திராக்கு முதல்ல புரிஞ்சிருக்காது. சரச்சந்திரா வந்து கேட்பார், உனக்கு கல்யாணம் பண்ணிக்கினா உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நானே கல்யாணம் பண்ணியிருப்பேனே, எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நட்சத்திராவுக்கு தலையும் புரியாது வாழும் புரியாது. அதுக்கடுத்து அந்த இதை வந்து அபூர்வா வாங்கி பார்ப்பான், மருதானியில் வாங்கி பார்ப்பான். மருதானியில் ஷாக் ஆயிடுவா, இவன் ககனை தானே காதலிச்சா, இப்போ என்ன இவன் ஃபோட்டோவை ஓட்டி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நான் விளையாட்டுக்கு செஞ்சேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் வந்து ரூமுக்கு ஓடி போயிடுவாங்க திரும்ப. அப்புறம் வந்துட்டு அபூர்வா வந்து இது இல்லை, இது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இங்கே இவன் வந்து ககன் வந்து கோவமாக வீட்டுக்குள்ளே வருவான். என்னாச்சு கண்ணான்னு சாரதா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கடுத்து அவன் வந்து, ஏன் உங்களுக்கு பூமி எதுவும் சொல்லலையா, அதான் சொல்லியிருப்பாள் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவன் முதல்ல கத்திட்டு, அவன் என்ன தைரியம் தான் அந்த மாதிரி பேசுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அவள் என்ன தைரியம் இருந்தால் கிருஷ்ணபிரசாத் பேரை வந்து கல்யாண பத்திரிக்கையில் போடணும், உங்கள் கூட நிற்கணும்னு சொல்லியிருப்பா அவள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பான். சரி வந்து வாசலில் இருந்து எல்லாத்தையும் கேட்டிருப்பான். உடனே அதுக்கடுத்து பூர்ணி வந்து அட்வைஸ் பண்ணுவாள், நீ என்னதான் இருந்தாலும் பூமியை நீ வந்து திட்டிருக்கக்கூடாது, எதுக்கு நீ இப்படி சண்டை போட்டு வந்திருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னும். இதனால அவன் கேட்காம ரூமுக்கு வச்சுக்கிட்டு போயிடுவான். அதுக்கடுத்து சரி வந்து நான் வந்து சமாதானப்படுத்திக்கிறேன்னு சாரதாட்ட சொல்லிட்டு மேலே போவான். மேலே போய் அவன் வந்து ஷாக் கொடுப்பாங்க ககனுக்கு, உங்கள் கல்யாணம் நான் உனக்கு ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், ஆல்ரெடி பேட் நியூஸ் தான், நீ என்னடா புது பேட் நியூஸ் சொல்ல போகிற, உங்கள் கல்யாணம் நின்று போச்சு, மாமா அவங்க கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று ஷாக் ஆயிடுவான் ககன். ஷாக் ஆகிட்டு, ஏன்டா என்னாச்சு, ஆமாம் நீங்கள் எப்படி இது பண்ணீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கடுத்து தான் அவன் வந்து புரிய வைப்பான். அவன் வந்து ரியலைஸ் பண்ணிடுவான் ககன் வந்து அவனோட தப்பா. அதுக்கடுத்து தான் நான் சும்மா தான் சொன்னேன், பூமி அந்த நேரத்தில் கூட உங்களை மாட்டி விடலை, இப்போ தான் பூமியோட காதலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவள் எப்போவுமே அவங்க அப்பா தான் முதல்ல முக்கியம்னு நினைப்பா, நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிருந்தா அவங்க அப்பா கிட்ட உங்களை உண்மையை தானே சொல்லியிருக்கணும், ஆனால் நீ அங்கே ரொமான்ஸ் நடந்ததுங்கிறத அவன் மாற்றி சொல்லிட்டான் அந்த நேரத்தில், இப்போ வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எடுத்து சொல்லுவான். உடனே ககன் வந்து பூமிக்கு கால் பண்ணுவான், அவள் எடுக்க மாட்டா. அதுக்கடுத்து இவங்க கடைசியில் ககன் வந்து செரிக்கு தேங்க்ஸ் சொல்லுவான், நான் உன்னை ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டு இருந்தேன்டா, ஆனால் நீ எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இது பண்ணுற, நீ ரொம்ப பெரியவனா வளர்ந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. மீரா வந்து இந்துக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. நீ எல்லாரும் அந்த குடும்பம் தான் முக்கியம்ன்ட்டு இருந்தாங்க. முதல்ல சாரதா வந்து என் புருஷனை வளைச்சி போட்டாங்க, இப்போ அவன் பையன் ககன் வந்து உன்னைய இப்படி எல்லாரும் அந்த குடும்பத்துக்கே ஜாலராக தட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு
ககன் வந்து அவங்க தப்பை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணதை. பூமிக்கு கால் பண்ணுறாங்க. பூமி வந்து ககனோட காலை கட் பண்ணிடுறாங்க. அப்புறம் சரி வந்து ஐடியா கொடுக்குறாங்க, நீ வீட்டுக்கு போ, சர்ப்ரைஸ் பண்ணு, ஏதாவது மேஜிக் பண்ணு, அப்போ தான் அவங்கள வீட்டில் போய் சமாதானம் பண்ணு, இது ஃபோனில் சமாதானம் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நீ நல்ல ஐடியா கொடுத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ககனும் சந்தோஷமாக கிளம்பி பூமி வீட்டுக்கு, சரச்சந்திரா வீட்டுக்கு வராங்க. இங்கே அபூர்வா வந்து அடுத்த ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய கடைக்கு, ஜுவல்லரி கடைக்கு போய் நிறைய நகைகள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க கல்யாணத்துக்காக. பூமிக்கும் நக்ஷத்ராக்காவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. உடனே ஃபஸ்ட்டு பூமி வாங்க, நக்ஷத்ரா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையெல்லாம் வந்து டேபிள் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்க, நிறைய வாங்கிட்டு வந்து. உடனே எடுத்து காட்டுறாங்க, இது வந்து நக்ஷத்ராக்கு, இது எல்லாமே உனக்கு தான் பூமி அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறாங்க. காட்டினோன்னே அடுத்து இந்துவும் அங்கே இருப்பாங்க, சரச்சந்திராவும் அங்கே இருப்பார். உடனே அப்போ இந்து கேட்பாங்க, எங்களுக்கெல்லாம் ஜுவல்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு இல்லாமல் உங்களுக்கும் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ரெண்டு செயினையும் மட்டும் எடுத்து கொடுத்து இது ரெண்டும் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. அதை பார்த்து இந்து வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க, ஏன்னா இவ்வளோ நகை இருக்குது, ஒரே ஒரு செயின் தானே அப்படிங்கிற மாதிரி டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. உடனே பூமி வந்துட்டு இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே எல்லாமே சமந்தான், எனக்கு மட்டும் இல்லை, இது எல்லாம் உனக்கும் தான் அப்படிங்குவாங்க. இல்லை பூமி, அது உனக்காக வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு இந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்கும் சமந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூமிக்குள்ள ஜுவல்ஸையும் எல்லாம் எடுத்து பிந்துக்கு கொடுத்து இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. உடனே சரச்சந்திரா வந்து இதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இது அப்படியே சோபாச்சந்திராவோட குணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அபூர்வாட்ட பெருமையாக பேசுவாங்க. சோபாச்சந்திராவும் இதே மாதிரி தானே பண்ணுவா, அவளுக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டான், மற்றவங்களுக்கு தான் கொடுப்பா, அதே குணம் வந்து என் பொண்ணு பூமிக்கும் இருக்குங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது தான் ககன் என்ட்ரி வருவான். உடனே பூமி அப்படின்னு கூப்பிட்டுட்டு உங்கள்கிட்ட தனியாக பேசணும், வா பர்சனலாக பேசணும், ரூமுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் முன்னாடியும். உடனே அதுக்கடுத்து இல்லை நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கடுத்து அவங்க காதில் போய் என்னெல்லாமோ சொல்லி சம்மதிக்க வச்சுருவாங்க பூமியை. உடனே நான் இப்போ பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போவாங்க. உடனே அவரை வந்து ககன் வந்து பூமிக்கிட்ட சாரின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பூமி வந்து மனசு இறங்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சா நல்லா பேசுவீங்க, பிடிக்கலன்னா திட்டுவீங்க, இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி வந்து கூப்பிடுவாங்க. சாரின்னு சொல்லிட்டு பூமிக்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு ககன் நிறைய வாட்டி சொல்லுவாங்க. ஆனால் மனசு இறங்க மாட்டாங்க. அதுக்கடுத்து நான் உனக்கு ஒரு மேஜிக் பண்ணவா அப்படின்னு கேட்டுட்டு, என்னதுன்னா உன் டான்ஸ் அகாடமி உங்கள் அப்பா ஒத்துக்கொள்ள வைக்கவா அப்படின்னு கேட்பாங்க. உடனே பூமியா, நான் சொல்லியே எங்கள் அப்பா நான் டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலை, இப்போ நீங்கள் சொன்னால் ஒத்துப்பாங்களா, நீங்கள் இதை பற்றி பேசினாலே அப்புறம் இந்த ஜென்மத்துக்கு என்னால் ஓப்பனே பண்ண முடியாது, மொத்தமாக இழுத்து மூடிட வேண்டியது அந்த கனவையே, அதனால் நீங்களாம் எதுவும் இதை தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்லுவாங்க. இல்லை நான் இந்த ககன்னா யாருன்னு நீ வந்து பாரு, வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் ஒரு டாக்குமெண்ட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க ககன். அதை எடுத்து எல்லோரும் முன்னாடியும் அங்கே கீழே வந்து அபூர்வா, மருதாணி எல்லாம் சரச்சந்திரெல்லாம் இருப்பாங்க. பூமி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கீழே போய் இது வந்து இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் நான் வந்து என் பேருக்கு எழுதி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து ஒரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உடனே எல்லோரும் ஷாக் ஆயிடுவாங்க. உடனே மருதாணியில் கேட்பாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கு அவ்வளோ சொத்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, பார்த்து நீ இதில் கையெழுத்து போடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ககன் வந்து கண்ணடிச்சிருவார். உடனே அதுக்கடுத்து இல்லை, எங்கள் அம்மாவுக்கு வந்து இது நம்ம 2 பேர் மட்டும் இந்த சொத்தை வச்சுக்கக்கூடாது, எங்கள் அம்மாவுக்கு டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது தான் கனவு, இந்த சொத்தை நம்ம 2 பேர் மட்டும் அனுபவிக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சரச்சந்திரா கோவம் வந்துடும். உடனே சரச்சந்திரா ககன் வந்து சொல்லுவா, டான்ஸ் அகாடமிலாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் வச்சுக்கலாம் இந்த சொத்தை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே சரச்சந்திரா கோவம் வந்துடும். நீ யாரடா ஒத்துக்கிறதுக்கு, என் பொண்ணு என் சோபாச்சந்திரா ஆசைப்பட்டா என் பொண்ணு அந்த கனவை நிறைவேற்ற போகிறா, இதில் நீ யார், இதில் நான் தான் இதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் காசு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருவார் சரச்சந்திரா வந்து. உடனே அதுக்கடுத்து, நான் ஏன் மாமா நீங்கள் கோவப்படுறீங்க சரச்சந்திரா மாமா, நான் எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்ப பாவமாக வச்சுருவார் ககன் மூஞ்சி. உடனே அதுக்கடுத்து அபூர்வா வந்து ஷாக் ஆயிடுவா, மருதாணியிலே ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கடுத்து அவங்க 2 பேரும் குசும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னது பாரு எப்படியோ அவங்க பிளான் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் அவர் வந்து அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுருவாங்க. நீ வந்து டான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுமா, நான் உனக்கு ஒரு துணையாக இருப்பேன், நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா சொல்லிட்டு கோமா வீட்டு விட்டு கிளம்பிடுவாங்க. இங்கே சாரதா வந்து ககன் பூமி கல்யாணத்துக்காக பத்திரிக்கை வைக்கிறதுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அங்கே ஆல்ரெடி வந்து கேபி வந்து பத்திரிக்கை வச்சுருப்பாரு. உடனே என்ன நீங்கள் இப்போ தான் வரீங்க, கேபி இப்போ தான் உள்ளதாக இருக்காங்க, என்ன தனித்தனியாக வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே கல்யாணத்துக்கு எதுக்கு 2 இன்விடேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது 2மே வேறு டிசைனில் இருக்கும், இன்னும் வேறு டிசைனில் இருக்குது, வேறு கலரில் இருக்குங்க. அதுக்கடுத்து கேபி வந்து சமாளிச்சிருவாங்க. இல்லை இதுதான் இப்போ தான் ட்ரெண்டு,
2 வகையானது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கேபி வந்து நான் கொடுத்துருவாங்க முதல்லையே. இவங்க சாரதாவும் கொடுத்தோன்னே நீங்கள் அந்த பத்திரிக்கையை கொடுங்க, இது என்னோடய ஆசைக்காக நீங்கள் என்னோடய பத்திரிக்கையை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு அந்த பத்திரிக்கையை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஷாக் ஆயிடுவாங்க அதில் என்ன இருக்கும். உங்களுக்கு என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஹைப்பையும் தட்டி விடுங்க. நன்றி மக்களே, தேங்க்யூ.